அனைவருக்கும் வணக்கம். நான் சே பாலமுருகன். இன்னைக்கு டே 3 சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஆசனா படுத்த நிலையில் பண்ணக்கூடிய ஆசனா ஹர்த்த ஆலாசனா. ஹாலாசனம் அப்படின்றதுல பாதியாக பண்ணுறதுனால அர்த்த ஆலாசனம் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தா இடுப்பு மற்றும் முதுகு பகுதியை நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணும். உங்களுடைய பேக் பெயின், ஹிப் பெயின் இருந்ததுன்னா அதை நல்லாவே குறைக்கிறதுக்கு இந்த ஆசனா பயன்படும். மணிப்புரக சக்கராவிலிருந்து சுவாதிஷ்ண சக்கரா வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டமன் பகுதியில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளையும் தசைகளையும் சீராக்கி நல்லா பலப்படுத்துறதுக்கு ஒரு சிறப்பான ஆசனம் இந்த ஆசனம். இந்த ஆசனாவை யாராலும் பண்ணக்கூடாது. இந்த ஆசனம் அடிப்படையான ஆசனன்றதுனால பொதுவாக எல்லாருமே பண்ணலாம். ரொம்ப வயிற்று பகுதியில் சர்ஜரி முடிஞ்சு ஒரு மாதம் தான் ஆயிருக்கு, 2 மாதம் தான் ஆயிருக்கு அப்படின்றவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ஆசனாவை எல்லாருமே பண்ணலாம். இந்த ஆசனாவை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சீராக பெட்டில் நம்ம இதை படுத்துக்கலாம். ஒரு மேட்டில் படுத்துட்டு நம்மளுடைய 2 கால்களையும் 90 டிகிரி இப்படி தூக்குறது தான் இந்த ஆசனம். வயிறு வலி இருக்கிறவங்க, காலை 90 டிகிரி தூக்க முடியலன்றவங்க நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க கால் சப்போர்ட் வச்சுக்கலாம். இல்லை என்னால் நல்லா பண்ண முடியும்னா நீங்கள் பக்கவாட்டில் அந்த காலை வச்சுட்டு நீங்கள் கண்ணை மூடி அமைதியாக இருக்கலாம். ஒரு 30 வினாடியிலிருந்து 1 நிமிடம் வரைக்கும் இந்த ஆசனம் நீங்கள் பண்ணலாம். இன்னைக்கு டே 3 சேலஞ்ச். நல்ல பழக்கங்களை வழக்கமாக மாற்றுறதுக்கு என்னோட சேர்ந்து இது நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு தம்ஸ் அப் ரெடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 100 நாள் சேலஞ்சில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கும் அதன் பின்னாடி வரக்கூடிய 3 நாள் ஜூம் லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கும் டீட்டெயிலை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.